நான் செய்த மிகப்பெரிய தவறு அன்புமணியை அமைச்சராக்கியது. யார் சொன்னது? என் குடும்பத்தில் யாரும் பதவிக்கு வர மாட்டார்கள் சொன்னது யாரு? ஆணவ கொலையில் போய் மாட்டிக்கிட்டு ஜாதி கட்சியாக மாறி நிற்கிது. ஊழலின் உறைவிடமாக அன்புமணி மாறினார். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாமகவில் நடக்கிற அரசியல் அதில் நேற்று ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி திரும்பவும் கொடுத்துருக்கிறார். அதில் எல்லா பிரச்சனைக்கும் சௌமியா அன்புமணி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இந்த பாமகவில் நடக்கிற பிரச்சனை, ஏன்னா நீங்களே நிறைய இடத்துல சொன்னீங்க பாமகவினுடைய இருப்பு ரொம்ப முக்கியம் தமிழகத்திற்கு, தமிழ் சார்ந்த நிலத்திற்கு. இந்த பாமகவில் நடக்கிற இந்த இஷ்யூவை நம்ம எப்படி பார்க்குறது சார்? பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் ட்ராமா பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இது ஒரு அரசியல் ட்ராமா பண்ணுறாங்க. ஓகே, இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கே நல்லது கிடையாது. இதை மருத்துவர் ராமதாஸ் உணரணும், அன்புமணியும் உணரணும். இந்த ட்ராமா அவர்களுக்கே அகெயின்ஸ்டாக போகும். ஏன் ட்ராமான்னு சொல்கிறேன்? எதுக்கு ட்ராமான்னு சொல்கிறேன்? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உன்னத நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது. இடஒதுக்கீடு வேணும்னு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தான் ஆரம்பித்தாங்க. அது சமூக நீதி அடிப்படையில் அனைத்து ஜாதியினருக்குமான கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் வடிவமைத்தார். என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் பதவிக்கு வர மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? சமூக நீதி, அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் கட்சியில் பிரதிநிதித்துவம் உண்டு அப்படின்னாரு. அதே மாதிரி கொடுத்தார். எஸ்சி மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பதவிகள் கொடுத்தார். ஒரு உன்னத நோக்கத்தோடு ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 96,000 கிராமத்துக்கு இவர் போனார்னு இவர் சொல்கிறார். ஆமாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 12,500 ஊராட்சி தான் இருக்குது. அதுவே தப்பாக சார். 12,500 ஊராட்சி தாங்க இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மொத்த ஊராட்சியே 12,500 ஊராட்சி தான் இருக்குது. கிராம தான் இருக்குது. ஒரு ஊராட்சிக்கு 3 ஊர்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 33 36,000 வில்லேஜ் தானே இருக்கும். மேக்ஸிமம் போனால் இன்னொரு 6,000 வில்லேஜ், அதுக்கு 40,000 வில்லேஜ். இவர் எப்படி 96,000 வில்லேஜ் போனாருன்னு கணக்கு சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை. அவர் போயிருந்தால் வட மாவட்டத்துக்குள்ளே தான் போயிருக்கணும். அவர் எப்படி 96,000க்கு போனாருன்னு எனக்கு புரியல. என்ன கணக்கில் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அவ்வளோ வில்லேஜ் இருக்கான்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை அவருக்கு தனியாக வேறு ஏதாவது அடுத்த மாநிலத்துக்கு சுற்றுப்பயணம் போயிட்டாரான்னு தெரியல எனக்கு. எனவே அவர் சொல்கிறாரு இருக்கதே 12,500 சொச்சம் தான் ஊராட்சியே இருக்குது. இது கிராமப்புற ஊராட்சி. முனிசிபாலிட்டி ஒரு 345 ஏதோ இருக்குது. கார்பரேஷன் ஒரு 14 கார்பரேஷன் இருக்குது. இதுதானே இருக்குது. இதுக்குள்ளே தானே போகணும். ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு கணக்கு. சரி, அவர் கணக்குப்படியே வச்சுக்குவோம். அவர் கிராமத்தில் பட்டி தொட்டி எங்கும் சென்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி, ஒரு டாக்டராக இருந்து இவ்வளவு பாடுபட்டு அந்த கட்சியை உருவாக்கி, அந்த கட்சிக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி, அந்த வாக்கு வங்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்கு வங்கி என்று உருவாக்கி, ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்துக்காக பாடுபட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ராமதாஸ் அவர்களை விட CN ராமமூர்த்தியினுடைய சட்ட போராட்டம் பெரிய போராட்டம். சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் வன்னிய மக்களுக்கு அங்கங்கே தீர்ப்புகள் கிடைத்தது, நீதிகள் கிடைத்தது. இவர் எடுத்த போராட்டம் அரசியல் போராட்டம், இவர் எடுத்த போராட்டம் மரவெட்டி போராட்டம், இவர் எடுத்த போராட்டம் சாலை மறியல் போராட்டம். ஆனால் CN ராமமூர்த்தி எடுத்த போராட்டம் சட்ட போராட்டம். ஒரு சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் அந்த வெல்ல முடியும். ஆனால் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் எம்ஜிஆர் கிரியேட் பண்ணால் 50%, 31% தான் பிசிக்கு இருந்தது. அதை எம்ஜிஆர் தான் 50% பிசிக்கு உயர்த்தின பிறகு அந்த 50%ல் 20% கலைஞர் எம்பிசின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸு வன்னியர்களையும் இணைத்து 116 ஜாதிகளை இணைத்து அந்த கிளாஸுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதுக்கு காரணமாக அமைந்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டம். வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டம். அதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை. ஆனால் இதற்கு பாடுபட்டவரும் வன்னியர் சங்க தலைவர்கள் இருக்காங்க. இந்த போராட்டத்தில் உயிர் நீத்த 22 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? இதில் பாட்டாளி மக்கள் கட்சியை கிராமந்தோறும் சென்று வளர்த்ததில் பெரும் பங்கு காடுவெட்டி குருவுக்கு இருக்குது.
ராமதாஸோட சேர்ந்து. காடுவெட்டி குருனுடைய இறப்புக்கு அவரை அலட்சியப்படுத்தியது அன்புமணின்னு யார் சொன்னது? மருத்துவர் தானே சொன்னார். அவர் தான் சொன்னார். மருத்துவர் தான் சொன்னார். அலட்சியப்படுத்திட்டாரு. நான் செய்த மிகப்பெரிய தவறு அன்புமணியை அமைச்சராக்கியது. யார் சொன்னது? ராமதாஸ். என் குடும்பத்தில் யாரும் பதவிக்கு வர மாட்டார்கள் சொன்னது யாரு? ராமதாஸ். அப்போ ஒரு கட்டத்தில் சமூக நீதிக்கான ஒரு கட்சியாக பரிணமித்திருக்க வேண்டிய கட்சி, தமிழகத்திற்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சி வந்திருக்க வேண்டிய கட்சி, இந்த ஆணவ கொலையில் போய் மாட்டிக்கிட்டு ஜாதி கட்சியாக மாறி நிற்கிது. ஜாதி கட்சியாக மாறி நிற்கிது. 22 பேர் உயிர் நீத்த வன்னிய பெருமக்களுக்கு ராமதாஸ் ஒன்றும் செய்யலை. ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி, வன்னிய சங்கத்துக்குரிய ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி, அந்த ட்ரஸ்ட்டை சரஸ்வதி ட்ரஸ்ட்னு மாற்றி இவருடைய சொந்த குடும்ப ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டாரு. குற்றச்சாட்டு. இதெல்லாம் யார் குற்றச்சாட்டு? யார்? CN ராமமூர்த்தியுடைய குற்றச்சாட்டு, காடுவெட்டி குருவனுடைய மகனும் மருமகளும் குற்றச்சாட்டு. நம்ம சொல்லலை, அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு. வேல்முருகன் அவர்களது குற்றச்சாட்டு. எத்தனையோ இன்டலெக்சுவல்ஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தாங்க. தனி பட்ஜெட்லாம் போடுவாங்க. ஆமாம், முக்கியமான கட்டங்களில் ஏகப்பட்ட நல்ல அறிக்கைகள்லாம் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்கார். முக்கியமான பிரச்சனைகள்லாம் அவருடைய வாக்குவாதம், அவருடைய வாதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட கட்சியை வளர்த்த ராமதாஸ் அவர்கள் என்றைக்கு மகனுக்கு பதவி கொடுத்தாரோ, ஒரு இம்மெச்சூர் பொலிட்டீஷியனுக்கு பதவியை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அவர் அந்த பதவிக்குரிய பங்கை வடித்தாரா அப்படின்னா இல்லை. அங்கே தான் ஃபெயிலியர். அங்கே என்னது, அன்புமணி வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது நான் பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டில் டைரக்டராக இருக்கேன். ஓகே, அங்கே டெல்லியில் இருக்கேன், ராஷ்டிரபதி பவனில். அப்போ டைரக்டராக நான் அங்கே ஒர்க் பண்ணும்போதும் அங்கே வந்து டாக்டர் வேணுகோபால்னு எய்ம்ஸுடைய டைரக்டர். ஓகே, இஸ் ஒன் ஆஃப் த ரெனவுண்டு டாக்டர். எய்ம்ஸ் டைரக்டர் டாக்டர் வேணுகோபால். அவர் ஒரு நாள் வந்து பிரசிடெண்ட்டை பார்க்க வந்தார். என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்புமணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. 500 கோடி ஃபைலில் என்னை கையெழுத்து போட சொல்கிறாரு. இது அப்படியே ஊழல், கரப்ஷன், என்னால் கையெழுத்து போட முடியாது அப்படின்றார். யார்? எய்ம்ஸ் டைரக்டர். யார்? டாக்டர் வேணுகோபால். ஓகே, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு? அப்துல் கலாம்கிட்ட. கலாம் சார் என்னையை கூப்பிட்டு இது என்னன்னு பாருன்னார். நான் அவர் டாக்டர் வேணுகோபால்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். வேணுகோபால் யார் தெரியுமா? ஸ்டெம் செல் தெரப்பியை முதலாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய டாக்டர். ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகே. அப்போ ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக 250 பேர் ஹார்ட் பேஷண்ட்டை, ஃபைப்ரஸ் ஹார்ட் டெவலப் ஆனதை ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் பண்ணி, உம்பிளிக்கல் கார்ட் ஸ்டெம் செல்லை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து திரும்பி ஆக்டிவேட் பண்ணி 250 பேருக்கு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணவர் அவர். தீப்பட்ட கண்ணில் தீ காயம் ஏற்பட்டதை இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக சரி பண்ணவர் அவர். ஓகே, ஒரு மிகப்பெரிய ரெனவுண்டு டாக்டர் அண்டு ரிசர்ச்சர். அவரை வந்து அன்புமணி ஃபங்க்ஷனே பண்ண விடலை. மிகப்பெரிய பிரச்சனை. அவர் டெய்லி காலையில் என் வீட்டுக்கு வந்துடுவார். டெல்லியில் பிரச்சனை ஆனவுடனே வந்துடுவார். அப்புறம் நான் என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கலாம் சார்கிட்ட கொண்டு போய் சொல்லி, இதை கூப்பிட்டு அன்புமணியை கூப்பிட்டு சரி பண்ண சொல்லணும்னு சொல்லி அன்புமணியை கூப்பிட்டு அப்துல் கலாம் சொன்ன பிறகும் அன்புமணி அதை கேட்கல. டாக்டர் வேணுகோபால் அந்த பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார். ஊழலின் உறைவிடமாக அன்புமணி மாறினார். நல்லவர்களை தூக்கி எறிந்து விட்டு, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு MBBS, உனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு உன்னை வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அந்த பதவிக்கு அமைத்தினார். 20 வருஷம் கழித்து இன்னைக்கு வந்து நான் செய்தது தவறுன்னு யார் சொல்கிறது? ராமதாஸ் சொல்கிறாரு. எனக்கு அன்னைக்கே தெரியும். 108 இது வந்து டாக்டர் கலாம் 2007 அவருடைய பதவி காலம் முடிவுற நேரத்தில் சத்யம் ராஜு பைராஜு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த பைராஜு ஃபவுண்டேஷன் தான் வந்து அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸை கிரியேட் பண்ணி பைராஜு ஃபவுண்டேஷன் மூலமாக எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தினாங்க. பைராஜு ஃபவுண்டேஷன், சத்யம் ராஜு அதில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. அவங்க வந்து அப்துல் கலாம் வந்து பார்க்குறாங்க, எங்களால் வந்து அந்த மாவட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வர முடியல, அதுக்கு மேலே எங்களால் கொண்டு வர அடுத்த கட்டம், நீங்கள் வந்து எங்களுக்கு சேர்மனாக வந்து எங்களுக்கு வழி நடத்தினா இந்தியா முழுக்க நாங்கள் அதை கொண்டு போவோம். அப்போ நான் டைரக்டராக இருக்கேன். அவர் டாக்டர் அப்துல் கலாம் சொல்கிறாரு, பைராஜ் இது சத்யம் ராஜிட்ட என் டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் பொன்ராஜை வர சொல்கிறேன், நீ பொன்ராஜிட்ட வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள், பொன்ராஜ் ஓகே சொன்னால் நான் சேர்மனாக இருக்கேன்றார். அப்புறம் என்னுடைய கான்ஃபரன்ஸ் ஹால் கூப்பிட்டு போய் 3 மணி நேரம் எனக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க 108 பற்றி. ஓகே, அப்போ எப்படி இதை
இப்போ நடைமுறையில் வச்சுருக்காங்க. இதை எப்படி கொண்டு வர்றது, இந்தியா முழுக்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி இதை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர்றதுன்னு சொல்லி டிஸ்கஷன். அப்போ நான் என்னுடைய கருத்துக்களெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கள் போர்டில் வந்துருங்க, வந்து நீங்கள் கருத்து சொல்லுங்கள், நாங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நீங்கள் வரணும், கலாம் சார் இதை ஒத்துக்கணும், நீங்கள் தான் சொல்லணும்னா. சரி, நான் அப்புறம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன் கலாம் சாருக்கு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் எமிரிட்டஸ் சேர்மனாக அக்செப்ட் பண்ணார். அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆகி வெளியே வந்த உடனே அக்செப்ட் பண்ண முதல் பதவி எமிரிட்டஸ் சேர்மன் ஆஃப் இஎம்ஆர்ஐ தான் 108 ஆம்புலன்ஸ். அப்புறம் அதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ இவர் ஹி வாஸ் தி ஹெல்த் மினிஸ்டர். யார்? அன்புமணி ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார். அவர்கிட்ட ஃபைல் போச்சுன்னா கையெழுத்து போடுவார், அவ்வளோதான். வழியே என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்போ கலைஞர் வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர். ஓகே. நாங்கள் மற்ற 12 மாநிலத்துக்கு இதை கொண்டு போயிட்டோம். ஓகே. கொண்டு போன பிறகு ஒரு நாள் வந்து கலாம் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் நம்ம தமிழ்நாடுக்கு இதை கொண்டு போகணும் சார், நீங்கள் கலைஞர்கிட்ட பேசுங்க சார் அப்படின்னு. அப்படியே நான் உடனே பேசுகிறேன் அப்படின்னாரு. உடனே சரிடனும் பிரசாத்தை ஃபோன் பண்ண சொல்லி கலைஞர்கிட்ட ஃபோன் எடுத்து அப்துல் கலாம்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த உடனே கலைஞர்கிட்ட அப்துல் கலாம் பேசினார். இந்த 108 பற்றி சொன்னார். சொன்ன உடனே நான் ஒரு டீம் அனுப்புகிறேன், ஹைதராபாத்துக்கு அனுப்புகிறேன், நான் வந்து பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் கலைஞர். அப்படி வந்தது தான் 108 தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவை தமிழகத்தில் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அப்துல் கலாமும் கலைஞர். அன்புமணி இல்லையா? அன்புமணி இதில் என்ன ரோலு? 108 அது பின்னாடி எல்லாம் அன்புமணி தான் இருக்காரு. ஒரு பிரபகண்டா இருக்கு. அன்புமணி இதில் என்ன ரோல் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த வேணா அப்ரூவலுக்கு அந்த இது போகிறப்ப அவர் சைன் பண்ணியிருக்கலாம், இவ்வளோதான வழியே வேற ஒன்றும் நடக்கலை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் கொடுக்குறதுல ஊழல் பண்ணி கேத்தன் தேசாயின்னு உங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து அவருடைய பெட்ரூம்லேருந்து சேஸ் பண்ணாங்க. அவர் வந்து மோடியினுடைய ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு திரும்பவும் சேர்மனாக மோடி வந்த பிறகு போட்டார். ஊழல்வாதி. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த ஊழலின் உறைவிடமாக பிறப்பிடமாக ஒரு அன்புமணி மாறினதுனால தான் இன்றைக்கி பிஜேபிகிட்ட பிடிபட்டு நிற்கிறார். அப்போ இதை வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து மகனுக்கு பதவி கொடுத்தார், தன் லட்சியத்தை மீறி பதவி கொடுத்தார். லட்சியத்தை மீறி வந்து அந்த பதவியை வந்து தக்க வைப்பதற்கு, அந்த பதவியில் நேர்மையாக செயல்படுவதற்கு அன்புமணி லாயக்கில்லை என்பதை ராமதாஸ் அவர்கள் முடிவு பண்ணிட்டார். சரியா? ரெண்டாவது அதுக்கடுத்து என்ன பண்ணார்? மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. யார்? இதே ஜானவரகேசன் இப்போ இன்றைக்கி விஜய்க்கு போயிட்டு பண்ணுறாருல, அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவர் இப்போ பேசுகிறது கிடையாது, பட் அவர் அப்போ முந்தி ஃப்ரெண்டு. அவர் வந்து ஜானவரகேசாமி வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணார். நீங்கள் ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தால் தானே விற்பனைக்கு போகும். குவாலிட்டியாக இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவ்னஸாக இருக்கணும், காம்படிட்டிவ் ஜஸ்ட் இன் டைம் இந்த மார்க்கெட்டில் இருக்கணும், காம்படிட்டிவ்னஸ் இருக்கணும். அந்த ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் இல்லைன்னா நீங்கள் சும்மா பில்டப் பண்ணி என்ன ஆக போகுது? ஒரு தலைவனை உருவாக்குறோம், அப்போ தலைவனை உருவாக்குறதுக்கு மேடை அலங்காரம், பெரிய பெரிய ஸ்டேஜு ஷோ, மைக்கு, ஸ்கிரிப்டு, இதை வச்சு சினிமா நடிக்கிறதுல அரசியல். ஸோ அன்புமணி மிசரபிளி ஃபெயில்டு. ஏன் ஃபெயில்டு? பிகாஸ் நீங்கள் ஜாதி கட்சின்னு முத்திரம் வாங்கிட்டீங்க. அனைத்து மக்களுக்குமான கட்சின்றதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சின்னு முத்திரம் வாங்கிடுச்சு. அதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அன்புமணியால் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வளர முடியல. அப்பாவுடைய புஷ் இருந்தோம், அப்பாவுடைய பொசிஷன் பண்ணியும். அது மட்டும் இல்லை, அந்த கட்சியை உன்னை தலைவராக்கின பிறகும் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களோட ஒரு சுமூகமான உறவு இல்லை. தொண்டர்களோட கிரவுண்ட் லெவலில் போய் எப்படி ராமதாஸ் அவர்கள் ஃபீல்டு லெவலில் போய் ஒர்க் பண்ணி கட்சியை வளர்த்தாரோ அந்த ஸ்பிரிட் இல்லை அன்புமணிட்ட. அப்போ நீ யாரையுமே எடுத்துரிஞ்சு ஜிகே மணியெல்லாம் எப்படி அவர் பேசினாருன்றது நம்மெல்லாம் பார்த்தோம். நீ சட்டசபையில் போய் என்னை பேசி கிளிக்க போயேன்னு கேட்டாரா இல்லையா? ஒவ்வொருத்தரையும் வந்து பொது வெளியில் எடப்பாடியும் டயர் நக்கின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு தலைவனுக்குரிய பண்பு நலன்கள் அங்கே இல்லை. அப்போ வந்து எப்படி ஒரு குருவை தாண்டி ஒரு தலைவராக வளர உன்னால் முடியலையே. காடுவெட்டி குருவை தாண்டி உன்னால் ஒரு தலைவராக வளர முடியலை.
அப்போ எவ்வளோ அப்பா புஷ் பண்ணி வளர முடியல. இது வந்து இப்ப அவர் பேரை சொல்லி தான் அந்த கூட்டத்துல கைத்தட்டு வாங்குறாரு. ஆமாம், நான் பேசுறப்ப வானத்தை பார்த்துருக்கேன். வானத்தை எப்படி பேசுவாங்க? நீ இப்படி பேசுனேன்னா எப்படி பேசுவாங்க? ஏதாவது பேச்சில் உப்பு சப்பு இருக்கா? ஏதாவது அர்த்தம் இருக்கா? எல்லாமே ஜாதி ஜாதி ஜாதின்னு பேசுகிற எப்படி அர்த்தம் இருக்கும்? அப்போ எப்படி உன்னை ஒரு லீடராக மக்கள் ஏற்றுக்குவாங்க? அப்போ ராமதாஸ் அவர்களுடைய டோட்டல் எதிர்பார்ப்பை நிராசையாக மாற்றியவர் அன்புமணி. மாட்டினாரா? அப்போ எப்படி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு வரும்? இன்றைக்கி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்? அன்புமணியும் சௌமியாவும் 2 காலில் விழுந்து காப்பாற்றணும்னு சொன்னாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் கூட்டணி வைக்க மறுத்தால் எனக்கு நீங்கள் கொல்லி தான் வைக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், சொன்னார் இல்லையா? இப்போ அன்புமணி சௌமியா யார் இன்னைக்கு? இவர் தானே கேட்குறாரு. சௌமியா யார்? சுவாமியா எப்படி தர்மபுரி தொழில் நின்னாங்க? உங்களை மீறி நின்னாங்களா? இப்போ நீங்கள் ஏன் அலோவ் பண்ணீங்க? அப்போ நான் ஒரு கேண்டிடேட்டை போட்டுட்டேன், சௌமியா வந்து மாமா நீங்கள் தான் நான் எப்படியாவது நிற்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சரி போய் தொலையுது அப்படின்னு கொடுத்தேன். அப்புறம் இப்படியெல்லாம் நீங்கள் போய் தொலைங்கன்னு உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க என்ன சௌமியா அங்கே நிற்க சொல்லுங்க. அப்போ நீங்கள் குடும்ப கட்சி தான் நடத்துகிறீங்க. எப்படி வந்து மக்களுக்கான கட்சியாக வர முடியும்? எப்பெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி நிற்குதோ அன்றைக்கி 6% ஓட்டு வாங்கியிருக்கு. அது இன்றைக்கி 4% ஓட்டாக மாறி நிற்கிது. என்றைக்கு சமூக நீதி கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததோ அன்னைக்கே சமூக நீதி செத்து விட்டது. பிஜேபியோட கூட்டணி வச்சா சமூக நீதி செத்து விட்டது. அப்புறம் எப்படி உங்களை சமூக நீதி காவலர்னு சொல்லுவான்? எப்படி சமூக நீதி குடிதாங்கின்னு எவன் சொல்லுவான்? சார், இதில் மிக முக்கியமான இடம் சைதை துரைசாமியும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் 2 பேரும் போய் சமரசம் பேசினாங்க அப்படிங்கிறத நேற்று போட்டு உடைச்சிட்டாரு ராமதாஸ். இந்த குருமூர்த்தி சைதை துரைசாமி இவங்க 2 பேர் சண்டையை நிப்பாட்டிடுவாங்க சார். எதுக்கு இவங்க போய் இன்வால்வ் ஆகிறாங்க? அதாவதுங்க, பிஜேபி தொட்ட எந்த கட்சியும் உருப்பிட்டது சரித்திரமே கிடையாது. பிஜேபி நிழல் பட்டாலே அந்த கட்சி அழிஞ்சிரும். அந்த கட்சி வந்து வாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாலி அனுமார் வாலி வாலி முன்னால் யார் நின்னாலும் பலத்தை பாதி எடுத்துருவார், பலவீனத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. பலத்தை ஃபுல்லாக 50% பலத்தை அவங்க எடுத்துருவார். அது மாதிரி தான் பிஜேபி அந்த கட்சியோட கூட்டணி பண்ணாலும் சரி அந்த கட்சியை காலி பண்ணி சக்கையை கொடுத்துரும். சக்கை தான் உங்கள்கிட்ட இருக்கும், பலம் ஃபுல்லாக அவங்க எடுத்துருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிஜேபியினுடைய ஏடிஎம்கேயோட சேர்ந்து ஏடிஎம்கே நாளாக்கிடுச்சு. அன்றைக்கி ஏடிஎம்கே சில்லறையாக போய் செதங்காயிருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் எடுத்து ஈவன் அன்புமணியே கூட பிஜேபியில் சேர்ந்தாலும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கேஸ் சிபிஐ கேஸை வச்சு அன்புமணியை மிரட்டி கொல்லி வைக்கணுன்ற போகிற அளவுக்கு அன்புமணியும் சௌமியாவும் ராமதாஸ் காலை பிடிச்சி அழுகிறாங்கன்னா இவர்கள் யாரை காப்பாற்றுவதற்காக அழுகிறாங்க? தன்னை காப்பாற்றுவதற்காக, தன் சுயநலத்திற்காக. நீ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியவே அடகு வைக்கிறீங்க. அங்கே தான் ராமதாஸ் விழிச்சுக்கிறார். இப்போ என்ன நினைக்கிறாரு? மகனையும் விட்டு கொடுக்க முடியல, கட்சியும் விட்டு கொடுக்க முடியல. அதான் சார், நான் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு கட்சியிலேருந்து நிற்குவீங்க அன்புமணி. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் 2026 வரையும் நான் தலைவராக இருக்கேன். அது எப்படி? அது என்ன கணக்கு? எப்படி நம்பி வருவான்? சரி, நீங்கள் வந்து வயசாயிடுச்சு, அன்புமணி இளமையாக இருக்காரு. நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு அப்புறம் அன்புமணி தான் தலைவர்ன்றப்ப இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத எப்படி கேட்பான்? நாளைக்கு உங்கள் பின்னால் வந்தவன் அத்தனையும் அன்புமணி கட் பண்ணி விட்டுருவாரு, எப்படி போவான்? அப்போ நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இது நாள் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொண்டர்களை, நிர்வாகிகளை நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழலுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆளாக்குறீங்களா இல்லையா? இப்போ வழக்கறிஞர் பாலு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து போராட்டம் எத்தனை வழக்குகளை அவர் இது பண்ணி மீடியாவில் வந்து ஃபைட் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் பாலுவே இன்னைக்கு ராமதாஸ் தூக்கி போடுறாரு, அன்புமணி சேர்த்துக்கிறாரு. அப்போ யாரை நம்பி போவான் பாட்டாளி மக்கள் கட்சி? எதுக்கு அவங்க 2 பேரும் ஆளை விடுங்கப்பா, நீங்கள் குடும்ப கட்சி நடத்திக்கிட்டே இருக்கணும், பேசாமல் திமுக அதிமுக பக்கம் போயிட்டானே என்ன பண்ணுவீங்க? இருக்க 4% ஓட்டும் போயிடுச்சா? அப்போ யார்? நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை குழி தோண்டி புதைக்கிறது யார்? அப்பாவும் மகனும் தானே குழி தோண்டி புதைக்கிறீங்க, சரியா? இப்போ என்னென்னா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தன் ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்கணும், அதுக்கு பிஜேபியோட போகணும். ராமதாஸுக்கு வந்து நீ எக்கடு கட்டும் போ, நீ என் பேச்ச கேட்கல, திமிர் பண்ணுற, உனக்கு பொறுப்பு கொடுத்தேன், நீ எதுக்கு லாயக்கு இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டி உனக்கு இல்லை, உன் ஒய்ஃப் ரொம்ப ஓவராக பண்ணுறா, விளங்காது, இது வந்து நான் குடும்பத்துக்கு எல்லாம் சொத்தை பிரித்து கொடுக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு அதிகார பதவி கொடுக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி நான் உருவாக்கின கட்சி, நான் இருக்க வரைக்கும் நான் நடத்துவேன் அப்படின்னு இவருடைய எண்ணம். இப்போ நீங்கள் கேட்டீங்க சைதை துரைசாமியும் குருமூர்த்தியும்
சையது துரைசாமி வந்து அதிமுக எம்ஜிஆருடைய தொண்டர். உண்மையிலேயே நான் ஐ ஹேவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஏன்னா எம்ஜிஆர் கூட அவ்வளவு ஒரு அருமையான தொண்டராக நேர்மையின் வடிவமாக சையது துரைசாமி இருந்தவர். அப்புறம் வந்து எம்ஜிஆருடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவரில் முதன்மையானவர். தனக்கென்று ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டவர். அடுத்து வந்து ஏகப்பட்ட பேரை வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக மாற்றி வைத்தவர். இப்போ இப்படி நல்ல பண்புகள்லாம் அவர்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அவர் இப்போ சங்கியா மாறிட்டார், ஆர்எஸ்எஸ் சங்கியா மாறி அதிமுகவை வந்து பிஜேபியிட்ட அடகு வைக்கக்கூடிய முதன்மையானவராக நிற்கிறார். அவர் அங்கே வந்து எம்ஜிஆருடைய தொண்டர்களின் மதிப்பை இழந்து இன்றைக்கு சையது துரைசாமி பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் சங்கியாக மாறி நிற்கிறார். அதான் பிரச்சனை. அந்த ஆர்எஸ்எஸ் சங்கி வந்து இவருக்கு ஃப்ரெண்டு, யாருக்கு? ராமதாஸுக்கு. அப்போ ராமதாஸ் தான் வந்து என்னைய குருமூர்த்தியை கூட்டு வர சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார், அப்படி சொன்னார். ஆனால் இப்போ ராமதாஸ் என்ன சொல்றாரு, குருமூர்த்தி அங்கே போயிட்டு வந்து என்னோட நீண்ட நாள் நண்பர் ராமதாஸ் அப்படின்னு சொன்னார். நாங்கள் நட்பாலாம் பேசல, அரசியல் தான் பேசணும்னு ராமதாஸ் சொல்றாரு. இது எப்படி? அதாவது அவர் குருமூர்த்தி வந்து அதை மறைக்கிறார். குருமூர்த்தி புகுந்த இடம் ஏதாவது விளங்கியிருக்கா? குருமூர்த்தி ஓபிஎஸ்ஸை தொட்டார், முடிச்சிட்டார். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்த சொல்லி தெருவில் விட்டார். இன்றைக்கி ஓபிஎஸ் தெருவில் நிற்கிறாரு. சசிகலாவை சாக்கடைனார். சாக்கடை இருந்தாலும் பரவாயில்ல, திமுக என்ற தீ பற்றி எறிகிறது, அதை நாங்கள் அணைக்கணும்னா சாக்கடையை கூட எடுத்து அணைப்போம்னாரு. சசிகலா விட்டு முடிஞ்சு போச்சா? ரைட்டா? குருமூர்த்தி வந்து ஒரு அரசியல் புரோக்கர். ஓகே, இந்த புரோக்கருடைய ரஜினியும் தெருவில் இழுத்து விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டார். ரஜினியை இவரை நம்பலை. இப்படி பல்வேறு குருமூர்த்தி எந்த இடத்துக்கு போகிறாரோ அது விளங்காத இதாக போயிடும். இப்போ இன்றைக்கி இங்கே போயிருக்காரு, போனா இதுவும் போச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியும் போயிடுச்சு. ஆனால் குருமூர்த்தி தானாக போனாரா இல்லை ராமதாஸ் கூப்பிட்டு போனாரான்னு கேட்குறப்ப சையது துரைசாமி தெளிவாக சொல்லியிருக்காரு, ராமதாஸ் தான் கூப்பிட்டாரு அப்படின்னு. இங்கே தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் தெரியுமா? இங்கே சந்தேகம் என்னென்னா, ராமதாஸுடைய டிஃப்ரெண்ட் கேம் பிளான், டோட்டல் அரசியல் கேம் பிளான். இது என்ன பிளானு? பிஜேபியோட நாங்கள் வரல இந்த வட்டம், குருமூர்த்திகிட்ட சொல்லியாச்சு, பிஜேபி கூட வரல, எங்களை விட்டுருங்க, ஏடிஎம்கேயும் விட்டுருங்க. நான் ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்கள் முதல்ல ஜெயிச்சுக்கிறோம், சில கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் சீட்டை வாங்கிக்கிறோம். பிஜேபியோட சேர்ந்தா காகிதம் ஓடம் போல கடலில் போல மூவரும் போனோம் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். யார்? பிஜேபியும் போயிடும், ஐடிஎம்கேயும் போயிடும், பாமகவும் போயிடும். என் மகனை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க, அவன் ரொம்ப பயப்படுறான் சிபிஐ கேஸில், என் மகனை கொஞ்சம் விட்டுருங்க, வேணா கூட்டு போங்க, அவனை உங்கள் பக்கம் கூட சேர்த்துக்கோங்க, நான் அதுக்கப்புறம் என் செத்த பிறகு நான் வந்து பாமகவை கொடுத்துட்றேன், அவனுக்கு இப்போதைக்கு கூட்டு போங்க, அவனை காப்பாற்றி விட்டுருங்க, கேஸ் எல்லாம் வந்து டைல்யூட் பண்ணி விட்டுருங்க, சரியா? ஆனால் இந்த வட்டம் நாங்கள் உங்களோட கூட்டணி வரல, பிஜேபியோட கூட்டணி வரல, ஆனால் என்றைக்கும் பிஜேபிக்கு அடிமையாக இருப்போம். ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக எல்லாரும் நாங்கள் பிஜேபிக்கு அடிமையாக தான் இருப்போம். நீங்கள் வந்து ஒரு இதை பண்ணுங்கள், நான் ஒரு புது கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன், அந்த கூட்டணி ஜெயிச்சா தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். 2029 நாங்கள் வந்து பிஜேபிக்கு, மோடிக்கு ஆதரவாக நிற்க முடியும். எனவே குருமூர்த்தி ஐயா வாங்க, இந்த ஃபேவர் எனக்கு பண்ணி கொடுங்க, மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் பேசி எங்களை விட்டுருங்க, என் மகனை வேணால் வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வந்து ஏடிஎம்கேயோட ஒரு 50 சீட்டு வாங்கிக்கிறோம், 40 சீட்டு 50 சீட்டு 60 சீட்டு கேட்டாருன்னா 40 சீட்டு கொடுத்துருவாரு எடப்பாடி பழனிசாமி. 40 சீட்டு கொடுத்தாருன்னா ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக மூணுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆயிரும். அங்கே பிஜேபி தனித்து விடப்படும். பிஜேபி தனித்து விடப்பட்டால் உனக்கு இந்த வட்டம் முக்கியம் இல்லை, நீ வந்து வரப்போகிறது கிடையாது. யாரு? நீ 2026 நீ ஜெயிக்க போறது. எதுக்கு எங்களை போட்டு கொள்ற? எங்களையும் சேர்த்து கொள்ற. நீ பிஜேபி 29 தான் உனக்கு வேணும், 29 தானே உனக்கு வேணும். 29 நாங்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களை இந்த வட்டம் விடு அப்படின்ற ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு தான் குருமூர்த்தியை கூப்பிட்டுருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. யாராவது பேசியிருக்காங்களா? இதுதான் நடந்திருக்கு. அப்போ ரிக்வஸ்ட் பண்ணி குருமூர்த்திகிட்ட சொல்லி, இப்போ என்னென்னா எடப்பாடி வந்து பிஜேபியை எந்த நேரமும் கழட்டி விட்டுருவார். எடப்பாடி பிஜேபி எந்த நேரமும் கழட்டி விட்டுருவார். ராமதாஸ் வந்து அன்புமணியை கழட்டி விடுவார். பிஜேபி, ஏடிஎம்கே, ராமதாஸ் கூட்டணி உருவாகும். அவங்களோட தேமுதிக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேமுதிக இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. இந்த 3 பேர் சேர்ந்த பிறகு விஜயோட ஒரு கூட்டணி அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்குவாங்க, தொகுதி பங்கீடு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே. விஜய் வரலையா
சீமானோட ஒரு தொகுதி பங்கீடு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே 2 பேரும் ட்ரை பண்றாங்க. ஓகே ஓகே. சீமான் வரலையா, சீமான் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக நிற்கிறாப்லையா, நீ வேணா பிஜேபியோட சேர்ந்து நின்னுக்கோ, நாங்கள் விஜயோட தொகுதி அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறோம், நீ இந்த தொகுதி சவுத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ விஜய், ஓகே ஓகே. நார்த்தெல்லாம் ஏடிஎம்கே பாமக கொங்கு பகுதி நார்த்து எல்லாம் வந்து இவங்க பார்த்துக்குவாங்க, சவுத் வந்து விஜய் பார்த்துக்கிட்டோம். இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிட்டாங்கன்னா அவர்கள் 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், பிஜேபி அதாவது ஏடிஎம்கே வந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளி பிஜேபி 2ஆம் இடத்திற்கு வர வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய வியூகம். ஓகே ஓகே. இது ஃபர்ஸ்ட் வியூகம். 2வது வியூகம், ஒருவேளை விஜயும் கூட்டணி சேர்ந்தா, தொகுதி அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா, வின்னிங் என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி பாமக இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து இவிஎம் மூலமாக மேனிப்புலேட் பண்ணி, எலெக்ஷன் கமிஷன் மூலமாக மேனிப்புலேட் பண்ணி திமுகவை 100 இடங்களுக்கு கீழே குறைச்சி, ஏடிஎம்கே ஒரு 60 சீட்டு, இவங்க ஒரு 20 சீட்டு 30 சீட்டு, பிஜேபி ஒரு 20 சீட்டு, தேமுதிக ஒரு 10 சீட்டு போட்டால் 120 சீட்டு வர்ற மாதிரி ஒரு கூட்டணி ஃபார்மேஷனை உருவாக்கி அதை வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கி அதை கூட்டணி மந்திரி சபையாக வந்து பிஜேபி மந்திரி சபையில் இடம்பெறும். அதுதான் வந்து அமித்ஷாவுடைய கேம் பிளான். இது அமித்ஷாவுடைய கேம் பிளான். எடப்பாடி ராமதாஸுடைய கேம் பிளான் என்னது, பிஜேபியை கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே பாமக தேமுதிக இப்பாசிபிள் விஜய் இந்த 4 பேரையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டா நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ 2ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 70 எம்பி 70 எம்எல்ஏ 80 எம்எல்ஏ கிடச்சிட்டாலே நம்ம வந்து ஒரு தனித்தனி நிற்கலாம். இதுதான் இவங்களுடைய கேம் பிளான். அப்போ ஒட்டுமொத்த கேம் பிளானையும் இப்படி மாற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் எடப்பாடியும். பிஜேபி கலட்டி விடப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த கூட்டணி ஃபார்மேஷன் நடக்கும். கண்டிப்பாக சார், இதுதான் நடக்கும் போகுது. கண்டிப்பாக சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.